ஆசிரியர் அந்தோணி தாமஸ் எழுதி பேராசிரியர் அருள்ராஜ் அவர்கள் தமிழாக்கம் செய்த தூய ஆவி புத்தகத்திலிருந்து வாசிப்பவர் ருஃபீனா ராஜ்குமார். நீங்கள் எந்த அளவு நன்றாக பாடுகிறீர்கள் என்பது கடவுளுக்கு ஒரு பொருட்டல்ல. கடவுளுக்கு என்ன தேவை என்றால் அவர் உங்களுக்கு தந்த குரலில் நீங்கள் பாடுகிறீர்களா என்பதுதான். பாடல் உங்கள் வாழ்விலே அற்புதங்களை கொண்டு வரும். பாட்டு பாடி வழிபாடு செய்வது கடவுளின் பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ள குறுக்கு வழியாகும். இசை என்பது மாட்சிமிக்க சூழலுக்கு நுழைவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இசை அபிஷேகத்தை தூண்டி எழுப்புகிறது. அரசர்கள் எலிசாவிடம் இறை வார்த்தையை கேட்க வந்தபோது எலிசா அபிஷேகத்தை உணரவில்லை. அவர் ஒரு இசை வல்லுனர் ஒருவரை அழைத்து வரச் சொன்னார். 2 அரசர் 3ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம் இவ்வாறு கூறுகிறது: அவ்வாறே பாணன் ஒருவர் வந்து யாழ் இசைக்கவே ஆண்டவரது ஆற்றல் எலிசாவின் மேல் இறங்கியது. அப்பொழுது அவர் இறைவாக்கு உரைத்தார். உங்களுடைய தனி ஜெப வேளையில் வழிபாட்டு பாடல்களை கேட்பது எப்போதும் நல்லது. நெஞ்சே, கடவுளுக்காக மௌனமாக காத்திரு, ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நலன் வருவது அவரிடம் இருந்தே. திருப்பாடல் 62 5வது வசனம். மௌனத்திலே ஆண்டவர் இருக்க ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். நீங்கள் மௌனத்திலே உட்காரும்போது அவர் உங்களோடு பேச விரும்புகிறார். அப்படியே அமர்ந்திருப்பது கடவுளின் நெருக்கத்திற்கு உங்களை வரவழைக்கிறது. நீங்கள் உங்களில் இருந்து வெளியே வரும்போது அவரின் குரலை எப்படி கேட்பது என்பது உங்களுக்கு தெரியும். மௌனத்தில் அமர்ந்திருப்பது என்பது வெளிப்பாட்டின் திறவுகோலாகும். நீங்கள் உங்கள் மனதை அமைதிப்படுத்தும் போது அவர் உங்களோடு பேசுவதற்காக உங்களை சலனமற்ற ஒரு நிலைக்கு கொண்டு செல்கிறார். சலனமற்ற நிலை என்பது ஒன்றை செய்ய வருந்தி முயற்சி செய்வதை நிறுத்துவதாகும். உங்கள் சிந்தனை மறைய வேண்டும். கடவுள் உங்களிலே வர பேச அனுமதிக்க வேண்டும். சலனமற்ற நிலை என்பது காத்திருத்தல், கடவுள் உங்களோடு பேசுவார் என்று நம்புதல் போன்றவற்றை உள்ளடக்கியது. அந்த அமைதி நிலையே கடவுளை வழிபாடு செய்யவும் அவரை ஆராதிக்கவும் பொறுமையாக காத்திருக்கவும் தாழ்மையோடு அவர் குரல் கேட்கவும் அவரின் பிரசன்ன மகிழ்வில் திளைத்திருப்பதற்குரிய இடமாகும். அமைதி கொண்டு நானே கடவுள் என உணர்ந்து கொள்ளுங்கள். இங்கு உணர்தல் என்றால் கருத்தூன்றி பார்த்தல் என்பது பொருள். நீங்கள் அமைதி நிலையில் இருக்கும்போது நீங்கள் கருத்தூன்றி பார்க்க முடியும் அல்லது கடவுளை அறிய முடியும். தொடர்வோமா நண்பர்களே?